வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இல்லைனா நீங்கள் இது ஒரு ஸ்பெஷல் ஒகேஷன் கூட செய்யலாம். நம்ம இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி வந்து மசூர் தால் புலாவ். ஸோ அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு தோல் உரிக்காத முழு மசூர் தால் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா கழுவி ஒரு 1/2 அன் ஹவர் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். மசூர் தால் உங்களுக்கு தெரியும், அதை தோல் உரிச்சா அது பாருங்கள் இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்கும், அதான் மசூர் தால். ஸோ நான் தோலோடு எடுத்திருக்கேன். தோலோடு இதை எடுத்தால் தான் இந்த ரெசிபிக்கு நல்லாயிருக்கும். அப்புறமா வந்து இது 1 கப்பு வந்து மசூர் தால் வந்து கழுவி ஊற வச்சுருக்கேன். அப்புறமா அதுக்கு வந்து 2 கப்பு அளவுக்கு வந்து சாப்பிட்ற அரிசி வந்து கழுவி ஊற வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் எந்த லாங் கிரெயின் ரைஸ் இல்லைன்னா பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் எதாவது ஸ்பெஷல் ஒகேஷனுக்கு செய்கிறீங்கன்னா, நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக செய்கிறீங்கன்னா, நீங்கள் ரெகுலர் லஞ்சுக்கு எந்த ரைஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதுவே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து அப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நீட்டு வாட்டத்தில் வெட்டி வச்சுருக்கேன். காரத்துக்கு வந்து 3 பச்சை மிளகா, 1 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு சின்ன பிரிஞ்சி இலை, ஒரு 1 இன்ச் சைஸ்க்கு வந்து பட்டை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம குக்கரில் செய்ய போகிறோம் மசூர் புலாவ். ஸோ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு 1 பாட் டிஷ் இன்றைக்கி. ஸோ ஒரு குக்கரில் வந்து ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் விட்டுக்குங்க. இல்லைனா நீங்கள் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் வந்து நெய்யாக யூஸ் பண்ணிக்கலாம். நெய் வந்து ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா கொடுக்கும். ஸோ வந்து நான் 4 ஸ்பூன் எண்ணெயும் 1 ஸ்பூன் நெய் எடுத்துக்கிறேன். இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து முழு மிளகு போட்டுக்கோங்க. அது கூடவே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க ஹோல் கரம் மசாலா, அதாவது பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, அப்புறமா ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாலாம் நல்லா அதோட வாசனை வர ஆரம்பிச்சோன்னே நம்ம வந்து 1 கப் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம கலந்து விடலாம். ஸோ வெங்காயம் வந்து நல்லா பிங்க் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ பாருங்க, வெங்காயம் நல்லா பிங்க் ஆகிடுச்சு. இது கூட வந்து நம்ம பொடியாக நறுக்கின தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், எல்லாம் இடித்த இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. இதில் வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ரெசிப்பியில் வந்து குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா மிளகாத்தூள், மல்லித்தூள் தனியாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கூட வந்து சீரக பொடியும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது கூட வந்து நம்ம ஊற வச்ச மசூர் தால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து இது நல்லா கொஞ்சம் மசாலாவில் நல்லா இதாகட்டும். அது கூட வந்து இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம கழுவி ஊற வச்சுருக்க அரிசி ஆட் பண்ணிக்கலாம் அதில். இப்போ வந்து இது நம்ம தாலோட நம்ம ஆட் பண்ண ரைஸை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா 1க்கு 1.5 யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா நீங்கள் எந்த வெரைட்டி ரைஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறமா உப்பு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க ஃபைனலாக. இப்போ வந்து லிட் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு நம்ம மூடி போட்டு ஒரு விசில் வர வரைக்கும் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு விசில் வந்துடுச்சு. அப்புறம் ஸ்டீமாக இறங்கிடுச்சு. இப்போ வாங்க நம்ம லிட் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான மசூர் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சாதம்லாம் எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குது, லைக் தனியாக இருக்குது உதிரியாக. நம்ம கலந்து விடலாம் சைட்ஸ்லேருந்து. பாருங்கள், சூப்பரான மசூர் புலாவ் ரெடி நம்மளுக்கு. வாங்க இது ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம்.
இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சூப்பரான டேஸ்டியான ஒரு ஒன் பாட் டிஷ் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி மசூர் புலாவ் ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.